லட்சுக்குட்டியின் கதை. ஒரு அடர்ந்த பச்சை பசேல்னு இருந்த அழகான காடு. அந்த பெரிய காட்டுல எல்லா விலங்குகளுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒருத்தன் இருந்தான். அவன்தான் நம்ம லட்சு. லட்சு ஒரு குட்டி நாய். ஆனா அவனோட சுறுசுறுப்பும் மத்தவங்களுக்கு உதவுற குணமும் அந்த பெரிய யானையை விட ரொம்ப பெருசு. ஒரு நாள் மதிய நேரம் வெயில் மண்டைய பிளந்துட்டு இருந்தது. அப்போ ஒரு பெரிய யானை தாகத்துல தள்ளாடி வந்துட்டு இருந்தது. அந்த யானையால ரொம்ப தூரம் நடக்க முடியல. இத பார்த்து நம்ம லட்சு அங்க இருந்த ஒரு பெரிய தர்பூசணி பழத்தை உருட்டிக்கிட்டே வந்து யானை முன்னாடி வச்சான். அந்த யானை அதை சாப்பிட்டு தாகம் தீர்ந்து லட்சுவை தன் தும்பிக்கையால செல்லவா தூக்கி ஆசிர்வாதம் பண்ணுச்சு. இன்னொரு நாள் ஒரு குட்டி முயல் தெரியாம முள் புதருக்குள்ள மாட்டிக்கிச்சு. அந்த முயல் பயத்துல அழுதுட்டு இருந்தப்போ லட்சு தன் கால்களால மெதுவா அந்த முட்களை விலக்கி முயல் குட்டிய பத்திரமா மீட்டு அதோட அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டான். இப்படி எல்லாரும் பாராட்டுற ஒரு நல்ல பையனா லட்சு வளர்ந்துட்டு இருந்தான். ஆனா ஒரு நாள் விதிவசமா லட்சு காட்டுல தனியா போயிட்டு இருக்கும்போது வேட்டைக்காரன் விரிச்சிருந்த ஒரு வலையில எதிர்பாராம மாட்டிக்கிட்டான். பாவம், அந்த வலை ரொம்ப பெருசு. லட்சுவால எவ்வளவு போராடியும் வெளியே வர முடியல. யாராவது காப்பாத்துங்கன்னு லட்சு சத்தமா கூப்பிட்டான். அந்த சத்தம் கேட்டு யானை வேகமா ஓடி வந்துச்சு. கூடவே அந்த குட்டி முயல்களும் ஓடி வந்ததுங்க. யானை தன் பலமான தும்பிக்கையால வலைய மேல தூக்கி பிடிச்சுக்க, முயல் குட்டிகள் தங்களோட கூர்மையான பற்களால வலையோட கயிறுகளை நறுக்கு நறுக்குன்னு கடிச்சு துண்டாக்கினாங்க. ஒரு வழியா நம்ம லட்சு பத்திரமா வெளியே வந்தான். லட்சு சந்தோஷத்துல கண் கலங்கி, என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு நான் எவ்வளவு தொந்தரவு கொடுத்துட்டேன்னு சொன்னான். அதுக்கு அந்த யானை சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு, லட்சு, நீ எங்களுக்கு செஞ்ச உதவிதான் இன்னைக்கு உன்னை எங்க கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கு. நீ காட்டின அன்புதான் இன்னைக்கு உன்னை காப்பாத்தி இருக்கு. அன்னையிலிருந்து அந்த பெரிய காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா ஒரு பெரிய குடும்பமா ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நாம மத்தவங்களுக்கு செய்யற சின்ன சின்ன நன்மைகளும் ஒரு நாள் நமக்கே பெரிய நன்மையா திரும்ப வரும்.